பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திராவுபதிக்கு பகவான் கண்ணனின் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆளில்லை என்று கர்வம் இருந்தது. இதை கண்ணுற்ற பார்த்தனின் சாரதியான இந்த பார்த்தசாரதி பாஞ்சலியின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டார் பகவான் கண்ணன். ஒரு நாள் காட்டிலிருந்த திரௌபதியை காண வேண்டி வந்தார். கண்ணனை கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி. அவள் கண்ணனிடம், அண்ணா, நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள்? தேர், குதிரை, பல்லக்கு என எதையும் இக்காட்டில் காணவில்லையே என்றாள். தங்கையே, ஏனோ மனம் உன்னை பார்க்கும் ஆவலால் உந்தித் தள்ளியது, அதனால் நடந்தே உன்னை காண இங்கே வந்துவிட்டேன் என்றார். அதைக் கேட்டு திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது. அண்ணா, என்னை காண உங்கள் பொற்பாதம் நோக நடந்தே வந்தீர்களா? அவை எந்தளவுக்கு வலிக்கும்? சரி சரி, நான் வெந்நீர் போட்டுத் தருகிறேன், நீராடுங்கள், தங்களின் உடல் களைப்பு நீங்கும், நடந்த கால்களுக்கும் இதமாக இருக்கும் என்றாள். கண்ணனும் சிரித்து கொண்டே தலையாட்டினார். திரௌபதியின் வேண்டுதலை ஏற்று பீமன் தன் பலத்தையெல்லாம் காட்டி ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான். வந்தவன் அருகே ஓடிய ஆற்றில் கொப்பரையை ஒரே அழுத்தாக அழுத்தி தண்ணீர் எடுத்தான். 3 பெரிய பாறைகளை உருண்டு வந்தன. அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான். ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீ பற்ற வைத்தான். தீ ஜூவாலை விட்டு எரிந்தது. ஆனாலும் மதியமாகியும் கொப்பரை தண்ணீர் துளி கூட சுடவில்லை. கண்ணன் தங்கையிடம், தங்கையே, மதியமாகிறது, வயிறும் ஆகாரம் கேட்கிறது, அடியேன் தீர்த்தமாட வெந்நீர் என்னாச்சு எனக் கேட்க திரௌபதி கண் கலங்கியவாறே, அண்ணா, என்ன சோதனையோ தெரியவில்லை, ஏனோ கொப்பரையின் நீர் துளி கூட கொதிக்கவில்லை, மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள். கண்ணன் பாஞ்சாலியின் பக்கத்தில் இருந்த பீமனிடம், பீமா, அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார். பீமனும் கண்ணன் ஆணை கிணங்கி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்க்க, கொப்பரையின் உள்ளிருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடியது. கண்ணன் பாஞ்சாலியிடம், தாயே, தீ ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான். அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்து கொண்டே இருந்தது. பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்க செய்தேன். இப்போது புரிகிறதா ஏன் கொப்பரை நீர் கொதிக்கவில்லை என? ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியதென்று பார்த்தாயா? ஒரு தவளை கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது. அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள். பகவான் ஒருவரின் உள்ளத்தின் பக்தியை தான் பார்க்கிறானே தவிர